இப்ப இந்த குழந்தைக்கு ஒரு இயல்பு வாழ்க்கைய குடுத்துட்ட பிறகு, அதுக்கு போர் அடிக்குதுன்னு அதுவே டிசைட் பண்ணிட்ட பிறகு, அது ஏதாவது கண்டுபிடிக்கும். எனக்கு போர் அடிக்குது. இது வந்து எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். இது எப்படி எப்படி பண்ணலாம்? அப்படின்னு அந்த குழந்தை தானா கண்டுபிடிச்சு, ஏதோ ஒண்ணு உருவாக்குச்சுன்னா, அத அடுத்த லெவல் கொண்டு போலாம். இல்ல எனக்கு போர் அடிக்குதுன்னு எனக்கு செய்து காமி, செய்து காமின்னு சொன்னா, உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் செய்து காமிக்கிறதுக்கு உங்க குழந்தை என்ன உங்களுக்கு வாய்த்த அடிமையா? இல்லல்ல. அது இண்டிபெண்டன்ட்டா ஒரு லைஃப் வாழ்றதுக்காக வந்த ஒரு உயிர் இல்லையா? அதுல இந்த பேரண்ட் எப்படி இவ்ளோ ஓனர்ஷிப் எடுத்துக்கலாம்? அப்போ உலகத்தின் அடிப்படையில இவர் சாதனையாளர். இவருக்கு விருது குடுக்குறாங்க. இவரு அச்சீவ் பண்ணியிருக்காரு. அச்சீவ்மென்ட்ன்றது அப்ப என்ன? பர்சனலி சார், நீங்க தப்பான ஆள்கிட்ட கேட்குறீங்க. நெறைய டைம்ஸ் எனக்கு விருது குடுக்குறேன்னு கூப்பிட்டா நான் போமாட்டேன் அதுக்கு. நான் ஒத்துக்கிறது கூட இல்ல. விருதெல்லாம் எனக்கு தேவையில்ல. நீங்களே வச்சுக்கோங்கன்னு நான் சொல்லிடுறேன். நெறைய பேர் என் மேல கோச்சு கூட இருப்பாங்க. இந்த இந்த லேடி ஓவரா பண்ணிக்கிறாங்கன்னு நெனச்சிருப்பாங்க. உண்மையிலேயே எனக்கு அது மேல நாட்டம் இல்ல. என்னோட என்னோட நம்பிக்கை என்னன்னா, அன்றாட வாழ்க்கையில நெறைய பேரோட லைஃப்ல டைரக்ட்டா அவங்க நரம்போட எனக்கு கான்டாக்ட் இருக்கு. அவங்க லைஃப்ல நெறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் எங்களால கிரியேட் பண்ண முடியுது. இதுவே பெரிய விஷயம். இதுவே ஒரு பெரிய மேஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். அது யாருக்கும் நான் நிரூபிச்சு காட்டணும்னு அவசியம் இல்ல. நீங்க மெச்சி எனக்கு ஏதோ ஒண்ணு தகடு குடுப்பீங்கன்னா, அந்த தகட வச்சு நான் என்ன பண்றது? இல்ல ஒருத்தருக்கு எக்ஸ்ட்ரா டேலண்ட் இருக்கு. அதுக்கான அங்கீகாரம் என்ன? ஏன் அதுக்கு அங்கீகாரம் இன்னொருத்தர் குடுக்கணும்? அந்த அந்த ஆக்ட்டே ஒரு பெரிய சந்தோஷம் இல்லையா? நீங்க மெச்சி தான் வரப்போதா அது? நீங்க பார்த்து நீங்க குடுத்தா தான் இனிமே அது வருமா? அது அது அனாவசியமான ஒரு இல்ல ஆனா நெறைய சாதனையாளர் நான் இன்னும் அங்கீகரிக்கப்படல. சரியான விருது வரல அப்டின்லாம் வருத்தப்படுறது உண்டு. அது அவங்களோட அவங்களோட மனப்பான்மை, இல்ல அவங்களோட மெச்சூரிட்டி, இல்ல அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில நடந்த சூழ்நிலைகள்னால இன்வாலிடேட் செய்யப்படும்போது, ஒருத்தருக்கும் வேற வேற ரீசன்ஸ் இருக்கும் சார். எல்லாரையும் ஒரே பெயிண்ட்ல நம்ம பிரஷ் பண்ணிடக்கூடாது. வேற வேற நபர்களுக்கு வேற வேற இருக்கலாம். இல்ல சொசைட்டிக்கான கான்ட்ரிபியூஷன் ஒண்ணு அப்போ இருக்குல்ல. இதெல்லாம் வந்து எல்லாரும் தான் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஆனா யார நீங்க அலங்கரிக்கிறீங்கன்னா, யார் உங்களுக்கு வேணுமோ, ஏதோ ஒரு அந்த காரணத்துக்காக காரணத்துக்காக செய்றீங்க. நீங்க உட்கார்ந்ததுக்காக தானே குடுக்குறீங்க. அப்ப இதுக்கு என்ன மரியாதை? அதுக்காக நாம ஏன் போராடணும்? எப்படி இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு வேலை செய்தா யார் குடுப்பாங்க. இவங்களுக்கு வேலை செய்தா இவங்க குடுப்பாங்க அது அப்படின்னா, நீங்க சொல்றது என்னன்னா, விருது வாங்கியவர்கள் ஸ்பெஷல்ன்றத தாண்டி, விருது வாங்காதவரும் ஸ்பெஷல் தான். விருதுக்காகலாம் நம்ம போராடக்கூடாது. நம்ம வாழ்க்கையில நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம என்ன செய்றோம்ன்றது நமக்கு நமக்கே தான் தெரியுமே. எல்லாருமே சாதனையாளர் தான். எல்லாருமே அப்படி நம்ம சொல்றீங்க. வாழ்க்கைய நடத்துவதை இந்த உலகத்துல அதுவும் இன்னைக்கு இருக்கிற இந்தியால நம்ம நல்லபடியா வாழ்ந்துட்டோம்னா, அதுவே மிகப்பெரிய சாதனை. மத்த இந்த போட்டி பொறாமைகள், இந்த ரிலிஜியஸ் வார்ஃபேர், இந்த ரிலிஜியஸ் டாக்ஸிசிட்டிலலாம் மாட்டிக்காம, சும்மா சாதாரணமான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்தா, நாம தான் பெரிய சாதனையாளர். இன்னொருத்தர் யாரு நமக்கு அவார்டு குடுக்குறதுக்கு? அப்ப குழந்தைகள அந்த இடத்துக்கு போய் தள்ள வேண்டிய அவசியம் இல்ல. அவசியம் இல்லை. நீ இயல்பா இருந்தாவே அம்மாக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்ற தாய் தான் நல்ல தாய். நீ அத செய்து காமி, இத செய்து காமி, அத வாங்கி காமின்னா, அது அந்த குழந்தைய இவங்க அப்யூஸ் பண்றாங்க. எமோஷனலி எக்ஸ்ப்ளாய்ட் அந்த அம்மா ரோல, அந்த பவர இவங்க தப்பா பயன்படுத்துறாங்க.